அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபஸ்ட் வந்து ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு கோடர் இல்லை டெவலப்பர் வந்து எப்போ அவங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலும் அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு டேட்டாபேஸ் தேவை. எல்லா அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு தெரியும், ஏதோ ஒரு டேட்டா அவங்க வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ வந்து அவங்க ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்து அவங்க அடாப்ட் பண்ணணும். இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்தா நம்மக்கிட்ட ஃபைல் ஸ்டோரேஜ் மெக்கானிசம்ஸ் அது மாதிரி பல மெக்கானிசம்ஸ் இருக்குது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஆனால் கோடர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் எப்போதுமே டிபிஎம்எஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா டிபிஎம்எஸில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம், ரெட்ரீவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல ஈஸியான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது டிபிஎம்எஸில். ஸோ அவங்க அதனால தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்போ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலும் அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு காமனான வந்து ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்தோன்னா எம்விசி அப்படின்னு சொல்லுவோம், மாடல் வியூ கண்ட்ரோலர். அதில் வந்து நம்ம மூணாக பிரிப்போம். ஒன்று வந்து யூஐ, யூசர் வந்து எதை பார்க்குறாங்களோ அவங்க யூசருக்கு வந்து என்ன ஸ்க்ரீன்ஸ் தெரியுதோ அதெல்லாம் யூஐ. அப்புறம் கண்ட்ரோலர்ஸ், அப்புறம் வந்து மாடல்ஸ்னால் வந்து டேட்டா பேஸுடைய ஸ்கீமா, அதாவது டேபிள்ஸ் அதை சொல்லுவோம். கண்ட்ரோலர்ஸ்னால் இந்த லாஜிக்லாம் வந்து அது பார்த்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சில சமயம் வந்து ஏபிஐ கால்ஸ் வச்சு அவங்க டேட்டாவை வந்து பேக்எண்ட்லேருந்து ஃபெச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணால் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகும். டிபிஎம்எஸ்ஸால் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோடைய அந்த டெட்லைனுக்குள்ளே முடிக்க முடியாமல் போகிறதெல்லாம் நடக்காது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்க டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்க ப்ரிஃபரும் பண்ணுறாங்க. அடுத்தது பேக்கப். டிபிஎம்எஸில் எப்போதுமே ஒரு நல்ல ஃபீச்சர்னால் அதோடைய பேக்கப் தான். சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒரு அப்ளிகேஷனை வந்து கோட் பண்ணிகிட்ருக்கோம், அதில் கொஞ்சம் டேட்டா சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுப்போமே, டக்குன்னு சிஸ்டமே ஷடவுன் ஆகிடுது. சிஸ்டம்னா லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று, அது ஷடவுன் ஆகுது. இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பர்டிகுலர் ஆப் அதோடைய ஸ்க்ரீன்ஸ் வந்து ஏதாவது க்ராஷ் ஆகிறது, இந்த மாதிரி என்ன ஆனாலும் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து டெலீட் ஆகாது. சப்போஸ் அப்படி ஆனாலும் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பொதுவாக ரோல் பேக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ரோல் பேக்னால் என்னென்னா ப்ரீவியஸ் சேஃபஸ்ட் வெர்ஷன், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணும் போது ஒரு செக் பாயிண்ட்டுன்னு நம்ம ஒன்று சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து அது ரோல் பேக் ஆகிடும், அந்த ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். அப்போ பழைய காப்பி சேஃபான காப்பிக்கு நம்ம டக்குன்னு வெர்ஷன் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வெர்ஷன் 2 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன், எனக்கு வெர்ஷன் 1 வேணும், அதில் தான் சேஃபான டேட்டா இருக்குது, வெர்ஷன் 2 ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நான் டக்குன்னு வெர்ஷன் 2க்கு மாறிடலாம். ஸோ அந்த வகையில் வந்து டிபிஎம்எஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தது டேட்டா ரெடண்டன்சி வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரெடண்டன்சினா என்னென்னா டூப்ளிகேஷன். அதாவது இப்போ ஒரே டேபிளில் ஒரே ஆளுக்கு 2 செட் ஆஃப் ரோஸ் இருக்குது டேட்டாவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு காலேஜ் டேட்டாபேஸில், ஒரே ஃபோன் நம்பர், ஒரே ஏஜ், ஒரே நேம், இந்த மற்ற டீட்டெயில்ஸும் சேம். அதே வந்து 2 காப்பியாக இருக்குது, 2 ரோலையும் அவரோட பேர் இருக்குன்னா அது தப்பு இல்லை. இப்போ நான் ஒரு வாட்டி ரமேஷ்னு ஒருத்தரை டெலிட் பண்ணால் இன்னொரு ரமேஷ் இருக்கும் தேவையில்லாமல். இல்லை நான் ரமேஷ்னு ஒருத்தருடைய டீட்டெயில்ஸை வாங்கணுன்னா அதில் 2 பேரில் யாரோட நான் ரெட்ரீவ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எப்போ டூப்ளிகேஷன் ஆஃப் ரோஸ், 2 ரோ ஒரே மாதிரி இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த ரோவை அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த வகையில் டிபிஎம்எஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தது ஈஸியர் டேட்டா ஆக்சஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிபிஎம்எஸில் வந்து நம்ம டேட்டாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லா மேனிப்புலேஷன் ஆக்டிவிட்டீஸும் அதில் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், அப்போ அது சேஃப்டியாக, அது செக்யூரிட்டியாக ஃபீச்சர்ஸை வந்து அதை மெயின்டைன் பண்ணுமா, அது செக்யூர்டான ஒரு சிஸ்டமானு? டெஃபினட்டாக செக்யூர்ட்னா ஏதோ ஒரு அட்மினோ ஒரு யூஸரோ டிபிஎம்எஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆக்சஸ் வந்து கிராண்ட் பண்ணணும், பெர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணணும். அந்த பெர்மிஷன்ஸ், அந்த ப்ரிவிலேஜஸ் அவங்கக்கிட்ட இருந்தால் மட்டுமே அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் யாரெல்லாம் அந்த பெர்மிஷன்ஸ் இருக்கோ அவங்க ஈஸியாக அந்த டேட்டா பேஸை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஈஸியர் டேட்டா ஆக்சஸ் வந்து டிபிஎம்எஸோட அட்வான்டேஜாக சொல்லியிருக்கேன். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நம்ம சின்ன சின்ன அப்ளிகேஷனோ இல்லை ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது டிபிஎம்எஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷனுடைய சைஸ் வந்து பெருசாகுது, அந்த நம்பர் ஆஃப் டேட்டா வந்து பெருசாகுது. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஸ்கூல்னால் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பெரிய ஸ்கூல்னால் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய சைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆக டேட்டா பேஸுடைய காம்ப்ளெக்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அதை மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டமாகும். ஸோ அந்த வகையில் காம்ப்ளெக்சிட்டி வந்து டேட்டா பேஸுடைய ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் ஹையர் இம்பேக்ட் அப்பான் ஃபெயிலியர். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் அந்த டிபிஎம்எஸ் சிஸ்டமில் மட்டும்தான் மொத்த சிஸ்டமுடைய டேட்டாவுமே ஸ்டோர் ஆகிருக்கு. சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த டிபிஎம்எஸ்ஸே ஃபெயில் ஆகிட்டா, இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா மொத்த டேட்டாவும் நம்மளுக்கு வந்து
இல்லாமல் போயிடுவோம். நம்ம மொத்த டேட்டாவையும் லூஸ் பண்ணிடுவோம். அந்த வகையில் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்பவும் என்டையர் டேட்டாவை நம்ம வந்து ஆட் பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ டிபிஎம்எஸ் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் ஃபெயில் ஆனால். அப்புறம் ஹை காஸ்ட் அகெயின். இப்போ வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன் நம்ம பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது வீட்டிலேயே நம்ம ஒரு சின்னதாக நம்ம டீசென்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பில் பண்ணும்போது இதெல்லாம் ப்ராப்ளம் வராது. பட் பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டிபிஎம்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ரொம்ப அதிகமான சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் உள்ள சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் வந்து அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி காஸ்ட் ஆகும், அதிகமான காஸ்ட் ஆகும். அதுதான் நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.